பரிசுத்த வேதாகமம் ஆதியாகமம் அதிகாரம் 6. மனுஷர் பூமியின் மேல் பெருகத் துவங்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்தபோது தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றென்றைக்கும் மனுஷனோடே போராடுவதில்லை, அவன் மாம்சம்தானே, இவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். ஆமென். அதாவது இப்போ பூமியில மக்கள் அதிகமாயிட்டாங்க. பெண்கள் ரொம்ப அழகான, அதாவது தேவ சாயல தானே மனுஷன் படைக்கப்பட்டிருக்கான். அதனால பெண்கள் ரொம்ப அழகான பெண்கள் பூமியில பிறக்கிறத தேவகுமாரர்கள்னா ஏஞ்சல்ஸ். அப்போ ஏஞ்சல்ஸ்லாம் பூமிக்கு வருவாங்க. அந்த காலகட்டத்தில் அவங்க மனுஷ குமாரத்திகளை பார்த்து அவங்க மேலே ஆசைப்பட்டு அவங்க அழகுல மயங்கி அந்த பெண்களை அவங்களுக்காக கிட்டத்தட்ட கல்யாணம் பண்ணாமலே அவங்க கூட வாழ பழகினாங்களா இல்லை தப்பான உறவில் இருந்தாங்களா? தப்பான உறவில் தான் இருந்திருக்காங்க. அதனால தான் இறைவன் அவர் ஆவி மனுஷர் மேல் போராடாதது. இதுக்கப்புறம் உங்ககிட்ட என்னால் போராட முடியாது, நீங்கள் மாம்சமானவர்கள். இத்தனை வருஷமா 900 வருஷம் 800 வருஷம் வாழ்ந்த அந்த மனுஷனுக்கு நாள் குறிச்சிட்டாரு. 120 வருஷம் தான் உன் நாள், மேக்சிமம் நீ உயிரோடு இருப்ப, அதுக்கப்புறம் நீ உயிரோடு இருக்க மாட்டேன்னு சொல்லி இங்கே ஒரு செக்யூரிட்டி லாக்கை வச்சுட்டார் அவனுடைய லைஃப்க்கு. இதுக்கு முன்னால் இது வரைக்கும் நம்ம வம்ச வரலாறு எல்லாம் படிச்சுட்டு வந்த எல்லாம் 500-800 வருஷத்துக்கு கம்மி யாருமே இல்லை. இப்போ மனுஷ குமாரத்திகள் தேவகுமாரர், அதாவது ஏஞ்சல்ஸோட தவறான உறவுகளில் ஈடுபடுறதுக்கு அப்புறமா இறைவன் மனுஷனுக்கு மாம்சத்துக்கு அவனுடைய சரீரத்துக்கான வயசை குறிச்சிட்டார். இதுக்கப்புறம் நீ உயிரோடு இருக்கக்கூடாதுன்ற மாதிரி. ஏதோ இதுவரை 120க்கு மேலே ரொம்ப ரேர். 100 வயசு மேலே தாண்டதே ரொம்ப கம்மி தான் பூமியில் இருக்கிறவங்களுக்கு. பாருங்க, இது இன்னைக்கு எழுதப்படலை, ஒரு 7000 வருஷத்துக்கு முன்னாலே இதை எழுதியிருக்காங்க. இன்னைக்கு ஒன்றும் சயின்ஸ் ரிசர்ச்சில் தான் பார்த்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம், அப்படிலாம் இல்லை. இது பைபிள் எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குன்றதுக்கு இது ஒரு முக்கியமான எக்ஸாம்பிள். சரி, திருப்பி படிக்கலாம். அந்நாட்களில் ராட்சதர் பூமியிலே இருந்தார்கள். பின்பு தேவகுமாரர் மனுஷ குமார்த்திகளோடு கூடுகிறதினால் இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்றபோது இவர்களும் பூர்வத்தில் பேர் பெற்ற மனுஷராகி பலவான்களானார்கள். அதாவது இப்போ அந்த காலத்துல ராட்சசர்களும் பூமியில இருந்தாங்க. என்ன நடந்திருக்குன்னா, ஏஞ்சல்ஸுக்கும் மனித பெண்களுக்கும் மனுஷ பெண்களுக்கும் பிறக்கிற குழந்தைங்க கிட்டத்தட்ட அரக்க குணம் அரக்கர்களா பிறக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க ரொம்ப பலசாலியா இருந்திருக்காங்க, ரொம்ப ஹைட்டா இருந்திருப்பாங்க, அப்புறம் ரொம்ப ரொம்ப டேலண்டடாகவும் இருந்திருக்காங்க. இதெல்லாம் அந்த ஜென்ரேஷன். இப்போ இந்த மாதிரி ஒரு ஜென்ரேஷன் பூமியில் இருக்கும்போது என்ன ஆயிடுச்சு, பூமி கரப்ட் ஆயிடுச்சு. இப்போ மனிதர்களுக்காக இறைவன் படைக்கப்பட்ட இந்த பூமி ஏஞ்சல்ஸுக்கு கையில் கொடுக்கப்படலை. ஆனால் இப்போ ஏஞ்சல்ஸ் இந்த பூமியில் எப்படி வராங்க, இங்கே மனித பெண்களை அவங்க ஆசைக்கு அடக்கி அவங்க மூலயமா ஒரு குழந்தைய பெற்று அந்த குழந்தை மனுஷனும் இல்லாமல் ஏஞ்சல்ஸும் இல்லாமல் ஒரு புது விதமான ஒரு இனம் பிறந்துடுச்சு. இப்போ பூமியில அப்படிப்பட்ட ஒரு அசுர இனம் பூமியில இருக்கு. இப்போ இறைவன் என்ன பண்ணிட்டாரு, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகள் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது. இந்த மாதிரி மனுஷ பெண்கள் தவறான உறவு கொண்டதுக்கு அப்புறம் இறைவன் முதல் முறையா ரொம்ப வெட்கப்படுறாரு. ஏண்டா உங்களை படைச்சனே அப்படின்னு சொல்லிட்டு மனஸ்தாபப்பட்டிருக்கார். இது பிரச்சனை எங்கிருந்து ஆரம்பிச்சிருக்கு, இங்க இருந்து தெளிவா படிச்சுட்டே வாங்க. இங்க பெண்கள் தான் தேவகுமாரர்களோட ஏஞ்சல்ஸோட கம்யூனிகேட் ஆகிறாங்க. ஸோ இப்படிதான்
திருப்பியும் பெண்கள் மூலியமாக தான் இங்கே நடந்திருக்கு தவறு. அங்கே நம்ம என்ன பார்த்தோம், ஆப்பிள்லேருந்து ஆரம்பிச்சது இப்போ இங்கே ஏஞ்சல்ஸ் கிட்ட கம்யூனிகேட் ஆகி ஒரு தவறான சந்ததி உருவாக்குறதுக்கு பெண்கள் காரணமாக இருந்திருக்காங்க. இதனால இறைவன் மனித குலத்தின் மேலே ரொம்ப மனஸ்தாபப்பட்டு ஏண்டா உங்களை படைச்சுன்னு சொல்லிட்டு இருதயத்துல ரொம்ப கவலைப்பட்டார், व्यसனப்பட்டார். அப்பொழுது கர்த்தர் தான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாக்கினவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது என்றார். அதாவது அவர் பட்டு கோபத்தால் என்ன ஆயிடுச்சு, இப்படி ஒரு இனம் பூமியில கரப்டான ஒரு ஜென்ரேஷன் வந்துடுச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சு, இதுல தவறான உறவுகள், அதிகமான தவறான இனம் உருவானதை பார்த்து அவர் ரொம்ப மனஸ்தாபப்பட்டு, அதாவது மனுஷ சரீரமே இருக்காது, அவங்களுக்கு அரக்க சரீரம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இனம்லாம் நம்ம பூமியில இதுக்கப்புறம் இருக்கக்கூடாதுன்றதால எல்லாருமே இப்போ இவங்க பண்ண தவறால எல்லா மிருக ஜீவன்களும், எல்லா பிராணிகளும், எல்லா பறவைகளையும் அழிக்கிறதுக்கு வேற வழி இல்லாம இறைவன் முடிவு பண்ணிட்டாரு. ஏன் அப்படி பண்ணியிருக்காருன்னா, அரக்கர்களுக்கு அந்த காலத்துல தன் உயிரை இன்னொரு இடத்துக்கு இன்னொரு மாற்றக்கூடிய சக்தி இருந்திருக்கும். ஸோ மொத்தமா எல்லா இனத்தையும் அழிச்சாதான் அந்த இனமே அழியும். இல்லைன்னா அந்த அரக்க இனமே அழியாது. தான் இனத்தை என்ன பண்ணிடுவாங்க, அது இன்னொரு பறவைகளை மாற்றி வச்சிருவாங்க. இது மாதிரிலாம் நிறைய இருக்குது, நிறைய கதைகள் இருக்குது, வேற வேற புராண கதைகள்லாம் இருக்குது. ஸோ அது நம்ம டீப்பாக பைபிளில் தேவையில்லாமல் அதெல்லாம் கொடுக்கல. சிம்பிளாக அவர் எல்லாத்தையும் அழிக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டார். ஆனால் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. பார்த்தீங்களா, கடைசியாக ஒரு வம்சம் தப்பி பிறந்திருக்கு பாருங்க, ஒரே ஒரு வம்சம் நோவா. அவனால தான் இந்த பூமியில மனுஷன், ஏன்னா அந்த ஒரு நல்ல மனுஷன் இந்த பூமியில இருக்கும்போது ஒரே ஒரு மனுஷனை மட்டும் அவர் அழிக்காம விட்டுடுறாரு. இந்த எல்லா இனமும் அழிஞ்சு போச்சு, இவன் ஒருத்தன் நல்லவனா இருக்கானே, இவனை எதுக்கு கொல்லணும், இவன் ஒருத்தனாவது நல்லவனா இருக்கிறானே. ஏன்னா அவன் ஜெபத்திலேயே இருந்திருக்கான். நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். பாருங்க, அவன் காலத்துல இருந்தவங்களே இவன் ஒருத்தன் தான் நீதிமானும், ரொம்ப நீதிமானும், உத்தமனானவன், உண்மையா நடக்கிறவனாகவும் நியாயத்துக்கு கட்டுப்பட்டவனாகவும் இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். மற்ற எல்லாரும் எப்படி இருந்தாங்க, தவறான உறவுல, இச்சையில, காமத்துல, அவங்க கடவுளே மறந்துட்டு அவங்க தவறான உறவுக்குள்ள இருந்தாங்க. ஆனா நோவா எப்படி இருந்திருக்கான், இறைவனோடு தேவனோடு சஞ்சரித்து கொண்டு கம்யூனிகேஷன்லயே அப்படி பிரேயர்லயே இருந்திருக்கான். நோவா சேம், காம், யாபேத் என்னும் 3 குமாரரை பெற்றான். பூமியானது நோவாவுக்கு முன்பாக சீர்கெட்டதாய் இருந்தது, பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. பாருங்க, பூமி நோவாவை தவிர மீதி எல்லாருக்கும் பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாய் இருந்தது, பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. பூமி தேவனுக்கு முன்பாக கெட்டு போயிடுச்சு சுத்தமா. ஒரு கொடுமை மட்டும்தான் அங்க இருக்கு. தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதாய் இருக்கிறது, மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள். அதாவது மாம்ச சரீரமுடைய எல்லாருமே, இப்போ பெண்கள் மட்டும் இல்லை, இப்போ ஆண்களும் சேர்ந்தாச்சு, எல்லாருமே தன்னுடைய சரீர இச்சைக்காக தவறான உறவுகளுக்குள்ள போக ஆரம்பிச்சிட்டாங்க. இது இறைவனுக்கு அருவருப்பாக தோன்ற ஆரம்பிச்சிடுச்சு. அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது, அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது, நான் அவர்களை பூமியோடும் கூட அழித்து போடுவேன். அதாவது என்ன சொல்லிட்டாரு, நோவாவை நோக்கி பேசுறாரு அவங்கிட்ட, மாம்சமான எல்லா மனுஷனுக்கும் முடிவு வந்துடுச்சு, அவர்கள் இந்த பூமியில வாழ தகுதி இல்லாதவங்க, அவங்க பூமியை கெடுத்துட்டாங்க, நான் அவங்கள பூமியிலே இல்லாம இதே பூமியிலே அவங்கள அழிச்சிடுறேன், அவங்கள தூக்கி நரகத்துக்கெல்லாம் கொண்டு போய் அழிக்கல, இங்க பூமியிலே அவங்க அழிச்சு முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. நீ தோப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு, அந்த
பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறம்புமாக கீழ் பூசு. நீ அதை பண்ண வேண்டிய விதம் என்னவென்றால், பேழையின் நீளம் 300 முழ, பேழையின் நீளமும் 300 முழமும், அதன் அகலம் 50 முழமும், அதன் உயரம் 30 முழமுமாய் இருக்க வேண்டும். அது என்ன சொல்லிட்டாரு, ஒரு பேழைனா ஒரு பெரிய கப்பலை ரெடி பண்ணு. அந்த கப்பல் வந்து ஃபுல்லாக சாதாரணமாக பண்ணாமல் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கவர் பண்ணி அதில் உள் பக்கமாகவும் வெளி பக்கமாகவும் அதாவது வந்து ஃபில்லர்ஸ் போட்டு கேப் இல்லாமல் அதை வந்து ஃபில் பண்ணிவிடு. அதான் கீழ்னா அது எல்லாமே வந்து கேப்பு ஓட்டை இல்லாமல் எல்லாத்தையும் அடைச்சிடு அப்படின்றாரு. அப்புறம் அதோட லென்த்தெல்லாம் சொல்கிறாரு. நீ பேழைக்கு ஒரு ஜன்னல் உண்டு பண்ணி மேல் தட்டுக்கு ஒரு முழு தாழ்த்தியிலே அதை செய்து முடித்து பேழையின் கதவை அதன் பக்கத்தில் வைத்து கீழ் அறைகளிலும் 2ஆம் தட்டிலும் அறைகளிலும் 3ஆம் தட்டின் அறைகளிலும் பண்ண வேண்டும். வானத்தின் கீழே ஜீவ சுவாசமுள்ள சகல மாம்சமான ஜந்துக்களையும் அழிக்க நான் பூமியின் மேல் ஜலப்பிரளயத்தை வர பண்ணுவேன். பூமியில் உள்ள யாவும் மாண்டு போகும். அதாவது நீ என்ன பண்ண, ஒரு 3 போர்ஷன்ஸாக 3 மாடி கிட்ட அதை கட்ட சொல்கிறாரு. அங்கே மேலே ஜன்னல் ஒரே ஒரு ஜன்னல் வைக்க சொல்கிறாரு, ஒரு கதவு வைக்க சொல்கிறாரு. அப்புறமா இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வானத்துல இருந்து பூமி வரைக்கும் இருக்கிற ஜீவ சுவாசம் உள்ள, அதாவது மூச்சு விடக்கூடிய எந்த விதமான மாம்சமான ஜந்துக்கள், அதாவது ஜந்துக்கள்னா எனி அனிமல்ஸ், பேர்ட்ஸ், ஃபிஷ் எதுவாக இருந்தாலும் அதை நான் அழிச்சிடுவேன். இனிமேல் அவங்க பூமியிலே இறந்துருவாங்க. ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். நீயும் உன்னுடனே கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். சகலவித மாம்சமான ஜீவன்களும் ஆணும் பெண்ணுமாக அவை ஒன்றிற்கு ஒவ்வொரு ஜோடு உன்னுடன் உயிரோடே காக்கப்படுவதற்கு பேழைக்குள்ளே சேர்த்துக்கொள். என்ன சொல்லிட்டாரு, எல்லாரையும் அழிச்சிடுவேன், ஆனாலும் உனக்கு மட்டும் என் உடன்படிக்கை, உனக்கு எனக்கு ஒரு ப்ராமிஸை கிரியேட் பண்ணுறேன். நீ உன் பசங்க, உன் ஒய்ஃபு, உன் பசங்களோட மனைவிகள், அவங்க எல்லாரையுமே வந்து நீ உள்ளே கூப்பிட்டுக்கலாம். அது இல்லாமல் மாம்சமான எல்லா அனிமல்ஸும் பேர்ட்ஸ்லேயும் ஒரு ஜோடினா பேர், ஒரு பேர் வந்து நீ இதில் சேர்த்துக்கோ. அதில் வந்து எல்லா வெரைட்டிஸையும் சேர்த்துக்கோ. ஜாதியான பறவைகளும் ஜாதியான மிருகங்களும் பூமியில் உள்ள சகல ஜாதியான ஊரும் பிராணிகள் வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடும் உயிரோடு காக்கப்படுவதற்கு உன்னிடத்தில் வர கடவுது. அதாவது உன்கிட்ட வந்து அதெல்லாம் உயிரோடு இருக்கணும். அதனால் எல்லா விதமான வெரைட்டிலையும் ஒரு பேர் நீ உள்ள வச்சுக்கோ. உனக்கும் அவைகளுக்கும் ஆகாரமாக சகலவித போஜன பதார்த்தங்களையும் சேர்த்து உன்னிடத்தில் வைத்து கொள் என்றார். நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். ஆமேன். அதாவது அவர் என்ன, எல்லா பேரும் ஒன்று வச்சுக்க, அவங்களுக்கு அது எல்லாத்துக்கும், உனக்கும் அவங்களுக்கும் எல்லாருக்கும் நீ ஃபுட்டும் அதில் வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி உன்னுடைய ஷிப்பில் வந்து எல்லாத்தையும் வச்சுக்க அப்படின்னு சொல்லிடுறாரு. எல்லாத்தையும் அவனுக்கு சொல்லிடுறாரு. அவர் என்னென்னலாம் சொல்கிறாரோ அது அப்படியே வந்து அச்சு பழையாத செய்யக்கூடிய ஒரு நல்ல கேரக்டர் தான் நோவா. அப்படியே அவர் கட்டளைகளுக்கு எல்லாம் அப்படியே ஆர்டர்ஸ் எல்லாத்துக்கும் அப்படியே கீழ்ப்படிஞ்சு மறு உத்தரவு பேசாமல் எல்லாத்தையும் அப்படியே பக்காவாக செஞ்சு முடித்தான். அதனால தான் இன்னைக்கு நாங்கள்லாம் இந்த பூமியில் இருக்கோம். ஆதாமால பிறந்தாலும் நோவால தான் இப்போ பூமியில் நம்ம திருப்பி பிறந்திருக்கோம். அது ரொம்ப முக்கியம். நோவா வந்து கிட்டத்தட்ட 2வது ஆதாம் மாதிரி நமக்கு இந்த இடத்துல பூமியில் நமக்கு ஒரு உயிர் கொடுத்துருக்காரு. ஆமீன். சாப்டர் முடிஞ்சிடுச்சு.